அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னில் தாங்க மன்றாடு. அல்லேலூயா. ஆமாம், என்ன ஒரு அருமையான ஒரு பாடல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் வேகமாய் கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நான் பிரசங்கம் பண்ண எல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் காலை வேளையில் நான் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை குறித்து பாரப்படுத்தினார். அந்த காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களோடு நான் பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுங்கள். அல்லேலூயா. கொடுக்கிறதை குறித்து நம் வேதத்தின் வாயிலாய் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. விதைக்காமல் அறுக்க முடியாது, கொடுக்காமல் தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கொடுத்தா தான் தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாம், வேதத்தின் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதில் 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதில் 38வது வசனம். கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்கப்படும். அப்ப கொடுக்கலனா கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் சொல்ல, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் வரை கர்த்தர் அளந்து மடியிலே போடுவார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ கொடுக்கும்போது உனக்கு எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி உங்க மடியில கொண்டு வந்து போடுவாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அமுக்கி. நீங்கள் கொடுக்கறது ரொம்ப கொஞ்சம் தான், ஆனால் உங்களுக்கு கொடுக்கறது எப்படி கொடுப்பாராம்? சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும். அப்படின்னா உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆமாம், இறைக்கிற கிணறு தான் ஊறும். அல்லேலூயா. ஆமாம், இறைச்சிக்கிட்டே இருந்த அந்த கிணறு என்ன செய்யும்? ஊறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இறைக்காம விட்டா என்ன ஆகும்? ஒன்றுலாம் போயிடும். அல்லேலூயா. அது போல தான் கொடுக்கிறவங்களை தான் கர்த்தர் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. 1 மடங்கு கொடுத்தா அவர் 2 மடங்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க 2 மடங்கு கொடுத்தா அவர் 1000 மடங்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கொடுக்கிறதுல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் காலையில் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து, என்ன ஆண்டவரே வார்த்தையை கொடுக்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்று சொன்ன ஒரே காரியம், கொடுக்க சொல். அல்லேலூயா. எதை கொடுக்கலாம்? உடனே பணத்தை மாத்திரம் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. உடலை கொடு, உன் உள்ளத்தை கொடு. அல்லேலூயா. ஒரு நேரத்தை கொடு. அல்லேலூயா. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடு. அவர் உன்னை நிச்சயமாக உன் களஞ்சியங்களை பூரணப்படுத்தி, அல்லேலூயா, அது வழிந்தோடும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. ஆமா, பிதாவுக்கு ஒரே ஒரு குமாரன் தான் இருந்தார். அவர் பேர் தான் இயேசு. அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சார்? அந்த பூமிக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கொடுத்து இத்தனை பேரை அவர் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. கொடுக்கறதுல தான் ஆசீர்வாதமே இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் அந்த காரியத்தை மிகவும் அழுத்தி சொல்கிறார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கலன்னா அப்ப கொடுப்பாரா? கொடுக்கறது மாதிரி தான் இருக்கும், ஆனா எங்க போகுதுன்னு தெரியாது. அல்லேலூயா. வர்றது மாதிரி தான் இருக்கும், அது எங்க போயிடும் தெரியாது. பொத்தல் பையில போட்டது போல ஆயிரும். அல்லேலூயா. ஆகவே கொடுக்கணும், நல்லா கர்த்தருக்கு கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கறதுல எப்படி கொடுக்கணும்? பிசினித்தனம் பண்ணாமல் கொடுக்கணும். அல்லேலூயா. இவங்க ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்களே, போகணுமே, இல்லைன்னா இவங்க ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யக்கூடாது? உன் நேரத்தை கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஜெபம் என்பது நீ தேவனோடு பேசுவது. உன்னை பாதிக்கணும். உன் ஜெப நேரம் உன் சரீரத்தை பாதிக்கணும், உன்னை பாதிக்கணும். அல்லேலூயா. அப்படி கொடுக்கணும். அல்லேலூயா. எதற்கு இரவு ஜெபம்? ஒரு கூட்டம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒரு கூட்டம் கிண்டல் அடிக்குது. இரவு ஜெபத்தில் போய் 10 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் அவங்க படுகிற பாடு இருக்குதே. அவர் சொல்றார், அந்த பாஸ்டர் சொல்றார், பாடு இருக்குதே, எதெல்லாமோ ஜெப குறிப்புன்னு கொண்டு போய் 12:30 வரைக்கும் அவங்க படுகிற பாடு இருக்குதே அப்படின்னு அல்லேலூயா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு என்ன தெரியும்? ஜெபத்தை பத்தி என்ன தெரியும்?
இயேசு என்ன சொல்லி கொடுத்து போயிருக்கிறார்? இயேசு ராம் முழுவதும் ஜெபித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை ஆராதிக்கிற நீ நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இயேசு சொல்லி கொடுத்துருக்கார். அவர் சொல்றாரு முழு ஜெபமா வேண்டாம், போகாதுன்னு சொல்லாம சொல்றாரு. முழு ஜெபமா அங்க அங்க அப்படி இருக்கும். இங்க சிவகாசியில் ஒரு போதகர் தான். அல்லேலூயா. ஆனா அவர் யாரை கூட்டு மீட்டிங் நடத்துவார் தெரியுமா? 2 பொண்டாட்டிக்காரன். இந்த யூடியூப்பை பார்க்கட்டும், அவர் பார்க்கட்டும் பேசுறேன் பாருங்க. நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறீர்கள், கவனம். 2 பொண்டாட்டிக்காரன், அவனுக்கு விழா நடத்துறீங்க. உங்க சபை வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறது பிரதர், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. நான் ஃபோன் பண்ணி கேட்கணும் தான் நினைச்சேன், வேண்டாம். அல்லேலூயா. ஜெபம், நம்ம நேரத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இரவெல்லாம் எதுக்கு போய் ஜெபம் பண்றோம்? ஏன் கர்த்தர் இரவு ஜெபத்து மேல ஏன் இவ்வளவு பிரியமா இருக்கிறாரு? ஏன் எத்தனையோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கும்போது ஏன் இந்த முழு ஜெப ஐக்கியத்தின் மூலமா கர்த்தர் சில கிரியைகளை நடப்பிக்கணும்? அந்த ஜெபத்துல கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. கொடுக்கணும் நம்ம நேரத்தை. ஒரு நாள் தானே தூக்கத்தை கலைஞ்சி நீ ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார், கர்த்தர் உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அல்லேலூயா. கொடுக்கறதுல இருக்கிற ஆசீர்வாதம். ஜெபத்துக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். உன் நேரம் பாதிக்கணும், உன் பிசினஸ் பாதிக்கணும். சிலரும் பிசினஸ் நேரத்துல கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரா, போகணும், கொடுக்கணும் அந்த நேரத்தை. அல்லேலூயா. அதுல தேவன் பிரியப்படுவார். அல்லேலூயா. கொடுக்காம ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, என்னை ஆசீர்வதிக்கல, நீ கொடுக்க மாட்ட, எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? கொடுத்து பார். நான் சொல்றேன், கொடுத்து பார், விதைத்து பார். அல்லேலூயா. நான் கடந்த நாட்கள் சொன்னேன், என் கூட ஊழியம் பண்ற என் கூட முழு ரோஜ பாக்கியத்துக்கு ஒரு சகோதரனை குறித்து சொன்னேன். நேற்றுக்கு நைட்டு முழு ரோஜத்தை நான் சொன்னேன். அவர் எனக்கு நல்லா தெரியும், அவர் கஷ்டப்படுற ஒரு ஊழியர். திடீர்னு எனக்கு ஃபோன் பண்றார், அண்ணே உங்களை பார்க்க வரணும். எதுக்குண்ணே? உங்களோட ஜெபம் பண்ணிட்டு போகணும், வீட்டுக்கு வாங்க, நான் வெளியே மீட்டிங் வேலையா இருக்கிறேன். சொன்ன மறுபடியும் வாங்க. நான் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணார், நான் சிஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன், உங்களுக்கு பிடிச்ச வத்தல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. நான் அந்த சாட்சி இங்கே சொல்லிருக்கேன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வருது, அந்த பையன் நிறையா காணிக்கையை கொடுத்து போயிருக்காரு அவர். அல்லேலூயா. அது சாதாரணப்பட்ட ஒரு ஊழியர் தான். சிலவர் நினைச்சாங்க அந்த மீட்டிங் எப்படி நடத்துகிறான், நம்மகிட்டலாம் வந்து கேட்கலன்னு. கேட்க மாட்டேன், வரத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. என் வீட்டில் ஒன்று பையில நிறைய பணத்தை வச்சுட்டு போயிட்டாங்க, என்னால் அதை தூக்க முடியல. அல்லேலூயா. அவர் கொடுத்ததுனால அவருக்கு கர்த்தர் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். அவர் கடந்த நாட்கள் ஒரு சாட்சி சொன்னார், நாளைக்கு கொஞ்சம் விதைச்சேன், கொஞ்சம் தான் கொடுத்தேன், ஒரே நாளில் எனக்கு கர்த்தர் கூட கொடுத்தார். அல்லேலூயா. கொடுக்கறதுல அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கடந்த 1-2 வாரமாகவே ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். காகத்தை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி நான் போகிற இடங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கேன். இங்கேயும் அதை சொல்ல நான் ஆவியில உன்ற தள்ளுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. காகத்தை என்ன செய்யணுமா சொல்லுங்க? கவனித்து. மற்ற மிருகத்தை கவனித்து பார்க்க சொல்ல, ஏன் ஆண்டவர் காகத்தை கவனித்து பார்க்க சொல்கிறார்? என்னைக்கா நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? ஏன் காகத்தை? அது அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு பறவை. அல்லேலூயா. பறவை இனத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட பறவை இதுதான் காகம். அல்லேலூயா. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்காது, கருப்பாக தான் இருக்கும், ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாது. அல்லேலூயா. மற்ற பறவைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிதா? இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிதது காக்கா மாத்திரம். அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் தான் ஒரு காக்கா, அது எந்த காக்கான்னு தெரியாது, நல்ல மண்டையில இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள போகணும். ஒரே ஒரு காக்கா ஒரே ஒரு நாள் கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா. எலியாவுக்கு கொண்டு போய் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்துட்டு வான்னு சொன்னபோது அது அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு. ஒரு காக்கா, அது எந்த காக்கான்னு தெரியாது, ஒரு காக்கா ஒரு நாள் கீழ்ப்படிந்ததுனால மொத்த காக்கா கூட்டத்துக்கும் இது வரைக்கும் கர்த்தர் போஷித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தான், அது எந்த காக்கான்னு தெரியாது. ஒரு காக்கா ஒரே நாள் தான் கீழ்ப்படிஞ்சு. ஆனா இந்த நொடி பொழுது வரைக்கும் காக்கா கூட்டம் ஒரு நாள் கூட ஆகாரத்துக்கு ஒரு நாள் கூட அது கவலைப்பட்டதாய் நான் பார்த்ததே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு காக்காவால மொத்த சன்னதிக்கே இனி வரப்போகிற காக்கா கூட்டத்துக்கு கூட அது ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கு. அல்லேலூயா. கொடுத்துச்சு, காக்கா கொடுத்துச்சு. எப்படி கொடுத்துச்சு? தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அந்த 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 அப்பத்து மேல அதுக்கு என்ன இல்லை, இச்சை இல்லை, கொடுக்க சொன்னதை போய் அப்படியே கொண்டு போய் கொடுத்துச்சு. அல்லேலூயா. இடவெல்ல கொஞ்சம் கொத்தி சாப்பிட்டுட்டு வருவோன்னு சொல்லலை. அல்லேலூயா.
இல்லை மாம்சத்தை பார்த்தோன்னா சாயங்காலம் அவனுக்கு மட்டும் மாம்சத்தை கொண்டு போவோம், நம்ம அந்த மாம்சத்தை சாப்பிட்டு கொஞ்சம் போய் கொண்டு போகணும்னு சொல்லலை. அல்லேலூயா. அது கர்த்தர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, கொடுக்க சொன்னதை அப்படியே கொடுத்தது. அல்லேலூயா. அதனால இந்த நாள் வரையிலும் காக்கா கூட்டம் ஒரு நாள் கூட அது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அது பாடி துதித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கணும். ஒரு காக்கா கூட, காகம் கூட அதுக்கு சொன்ன காரியத்தை கரெக்டாக போய் செஞ்சது. அல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம சந்ததிக்கு நம்ம ஆசீர்வாதத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறோமா? ஏதோ ஒரு காக்கா தான். அந்த காக்கா எங்கேருந்து வந்துச்சு, எந்த காக்கான்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காக்கா ஒரே ஒரு தடவை கீழ்ப்படிந்து மொத்த அந்த காக்கா கூட்டத்துக்கும் இந்த வரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காக்காவுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம படிக்கிறதுக்கு கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், காக்கைகளை கவனித்து பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையே உங்கள் பரமபிதா போஷிப்பார் என்று சொன்னால் உங்களை போஷியாமல் இருப்பது எப்படி? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை நம்ம என்னைக்காக பார்த்துருக்கிறோமா? ஆண்டு சொல்ற அவைகளை கவனித்துப்பார். அது என்னைக்காக களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறா? நாளைக்கு வேணும், நாளை கழிச்சு வேணும். பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போதே என் பிள்ளைக்காக நான் சேர்த்து வைக்கணும் என்னைக்கா சொல்லுது? அது காக்கா சொல்லாது, பறவை சொல்லாது. ஏன்னா பறவைக்கு தெரியும் அவைகளை போஷிவிக்கிறவர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. உங்களை என்னையும் போஷிவிக்காமல் எப்படி இருப்பார்? நிச்சயமாய் போஷிப்பார். அல்லேலூயா. கொடுக்கணும். கொடுக்கறதுல ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யுமா சொல்லுங்க, கொடுக்கப்படும். அல்லேலூயா. கொடுக்கும்போது பிசினித்தனம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை போய் ஆண்டவருக்கு கொடுக்கவா? ஒன்று இருக்கிற பெஸ்ட்டை கத்தருக்கு கொடு, பெஸ்ட்டான நேரத்தை கொடு. உன்னை பாதிக்கணும், அந்த நேரம் வந்து உன்னை பாதிக்கணும். ஜெபம் என்பது உன் சரீரத்தை பாதிக்கணும், உன் நேரத்தை பாதிக்கணும். அதுதான் ஜெபம். உனக்கு இஷ்ட நேரம், உனக்கு இஷ்டமான நேரத்தில் போய் ஜெபிக்க கூடாது. தூக்கம் வருதா, அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணி ஜெபித்துப்பார். அல்லேலூயா. அப்படி தான் கொடுக்கணும். இல்லை நான் காலைல 6 மணிக்கு தான் எந்திப்பேன், 7 மணிக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி போகிறேன், அது எல்லாரும் பண்ணுற ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் என்பது உன்னை பாதிக்கணும். அல்லேலூயா. அதிகாலையில் 3 மணிக்கு எந்திக்க முடியலையா? 3 மணிக்கு உன்னை பாதிக்குதா, தூக்கம் உன்னை பாதிக்குதா, அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணு. அதைத்தான் தேவன் விரும்புவார். அல்லேலூயா. அதை கொடுத்துப்பார். அந்த நேரத்தை, உன்னதமான நேரத்தை தேவனுக்கு கொடுத்துப்பார். அல்லேலூயா. அப்படி கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கணும். அவங்க கேட்டாங்களே, ஐயோ இவங்க சொல்லிட்டாங்களே, இன்னைக்கு சபையில் அறிவிப்பு சொல்லிட்டாங்களே, இன்னைக்கு செய்தியில் இப்படி பேசிட்டாங்களே, அப்படி கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணுமா? 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 7. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். எப்படி கொடுக்கணும்? உற்சாகமா கொடுக்கணும். ஒருத்தர் சொல்லி கொடுக்க கூடாது. நான் சொல்றேன், ஒருத்தர் சொல்லி கொடுக்க கூடாது, உனக்கே உற்சாகமா வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எல்லாமே அவர் கொடுத்தது. அல்லேலூயா. இந்த சரீரம் அவர் கொடுத்தது. அல்லேலூயா. இந்த பணம் அவர் கொடுத்தது, இந்த வேலை அவர் கொடுத்தது, இந்த தொழில் அவர் கொடுத்தது, இந்த கார் அவர் கொடுத்தது. அல்லேலூயா. எல்லாமே அவர் கொடுத்தது. அப்ப எல்லாம் அவருக்கு தான். அல்லேலூயா. அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான். அப்படி கொடுத்துப்பார். உன்னை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உன் மேல் பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருப்பார்? பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கும் போதே இப்ப சிலவர்கள் எப்படி இருக்கணும், இவ்வளவு கொடுக்கவா, இவ்வளவு கொடுத்தா நமக்கு அதுல குறைஞ்சிருமே, அப்படி கொடுக்காது. அல்லேலூயா. அப்படி உனக்கு மனசுல வந்துச்சா நீ கொடுக்கவே செய்யாது. அல்லேலூயா. அதுல தேவன் பிரியமே பட மாட்டார். அல்லேலூயா. இதுல போய் எடுக்கவா, இதுல எடுத்தா குறைஞ்சிருமே, கொடுக்காத. உன் ஆண்டவர் கேட்கல. அவர் என்ன பிச்சையா எடுக்கிறாரு? அவருடைய ஊழியத்தை பிச்சையா எடுக்க விடுவார்? அல்லேலூயா. ஒடுக்க விட மாட்டார். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, உனக்கு நன்மை உண்டாயிருக்கணுமா, உன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கணுமா, உற்சாகமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட காலைல கேட்டேன், என்ன ஆண்டவர் இதை போய் கொடுக்க சொல்றீங்களே? நான் பேசினேன் என் ஜனங்களோடு. அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கணும். கொடுக்கறதுல தான் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. ஆமா, நமக்கு கொடுக்கறத சொன்னாச்சுன்னா சில நேரம் என்ன நினைச்சிருவோம்னா, ஏதோ நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பணத்தை மாத்திரம் கொடுக்காத. மறுபடியும் சொல்றேன், உன் வாழ்க்கையை தேவனுக்கு கொடு. அல்லேலூயா. உன் வாழ்க்கை தேவனுக்கு தேவை. பணம் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அல்லேலூயா. பூமியின் நிறையும் கர்த்தருடையது. அல்லேலூயா.
அது அவருக்குன்னா அது எடுத்து வர்றது பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. அதில் மாற்று கருத்து இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீட்டிங் முடித்து 10 லட்ச ரூபா பண தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு எல்லா ஊழியத்துக்கு கொடுத்து என் கூட இருக்கிற ஊழியர்கள் 10 ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு காணிக்கை கொடுத்தேன். அல்லேலூயா. 10 ஊழியக்காரங்களுக்கும் ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்தார். கொடுத்துட்டு நான் சொன்னேன், மீதியான துணிக்கு எடுத்துட்டு போமா. மீதியான பணம் 50,000 ரூபாய் மீதி எடுத்தோம். அல்லேலூயா. அதில் முத ஒரு காணிக்கை எனக்கு கொடுத்தாங்க. போன வாரம் செய்தி கொடுத்தாங்கல்ல, அந்த அண்ணாச்சி அக்கா கொடுத்துருப்பாங்க. அண்ணாச்சி முத ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அந்த காணிக்கையை எடுக்கவே இல்லை. போன வாரம் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு அவங்க சர்ச்சுக்கு முன்னால் ஒரு செட்டு போடணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சொன்னேன், முத வந்த காணிக்கையை தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு மீதி எடுத்துட்டேன். இந்த காணிக்கையை உங்கள் சபைக்கு செட்டு போடுறதுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. கொடுக்கணும். அதை வாங்கி அப்படியே வச்சு பாக்கெட்டில் வச்சிடக்கூடாது, உடனே கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் 10,000 ரூபா கொடுத்துட்டு போனேன். எனக்கு அதுக்கு பதில் அங்கே இன்னொருத்தங்க மூலமாக கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. கொடுக்கணும். கொடுக்கறது தான் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாக கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த வேதத்தில் சொல்லிருக்கு, அந்த பட்டணத்தார் மிகுந்த தரித்திரத்தில் எப்படி கொடுத்தாங்களாம்? உற்சாகமாக கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. நமக்கு அப்படி தரித்திரம் இருக்குதா? தரித்திரம் இல்லை. அவங்க தரித்திரத்தில் அந்த வசனம் எடுங்க பார்ப்போம். அந்த வசனம் எடுங்க பார்ப்போம். அவங்க மிகுந்த தரித்திரத்திலையும் அவங்க எப்படி கொடுத்தாங்களாம்? உற்சாகமாக கொடுத்தாங்க. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எப்படி கொடுக்குறோம்? கொடுக்கறதுல எப்படி கொடுக்குறோம்? நமக்கு தெரியும். எத்தனை பேர் சபைக்கு தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சபைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டியது அல்ல. உங்களுக்கு ஏன்னா நிறையா இருக்குது மண்டைக்குள்ள. ஆனால் வேதம் சொல்லுகிறது கொடுக்க சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த சபையில் எத்தனை பேர் தசமபாகத்தில் உண்மையா இருக்கிறோம்? ஏதோ பாஸ்டருக்கு தேவை வந்துருச்சு இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். தசம பாகத்தில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோம் ஐயா? இதில் எத்தனை பேர் ஐயா தசம பாகம் கரைக்கிறா கொடுக்குறோம்? ஆனால் நமக்கு நிறைய வேணும், தேவை இருக்குது. தேவை இருக்கா? விதை. உன் தேவையை காட்டிலும் மேலே விதைச்சுப்பார், உன் தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எந்த வசனம்? 2 கொரிந்தியர் 8:2. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கோங்க பார்ப்போம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். ஸ்கிரீன்ல பாருங்க பாப்போம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும். அவர்களுக்கு எப்படி இருந்துச்சு தரித்திரம்? வேதம் சொல்லுகிற அவர்கள் கொடிய தரித்திரத்தில் இருந்தாங்க. அல்லேலூயா. கொடிய தரித்திரம் தான் அவங்களுக்கு. கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். சோதனை வந்துச்சு. கொடுக்கும்போது ஒரு சோதனை வரும். கொடுக்கிறதுல சோதிக்கப்பட்டாங்க. கொடிய தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவங்க அந்த தரித்திரத்திலையும் பாருங்களேன், தரித்திரம் சோதனை எல்லாம் வந்த போது கூட அவங்க எப்படி இருந்தாங்களாம்? உதாரத்துவமாய். அல்லேலூயா. சந்தோஷமாய், மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிறது முதன்மையானதை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க எப்பவுமே காணிக்க போடுறது பழைய காணிக்கை கொண்டு போட மாட்டாங்க நோட்டை. அடுத்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழியில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அல்லேலூயா. அவங்க கொடுத்ததை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கொடுக்கறதுல உண்மையா கொடுக்கணும். சந்தோஷம், மிகுந்த சந்தோஷத்தோடு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி அந்த பட்டணத்தார் கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசாலமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல.
அல்லேலூயா. கொடுக்கறதுல தான் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி கொடுக்க வேண்டுமாம்? ஆதியாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம், முதன்மையானதை கொடுக்க வேண்டும். வாசிங்க பார்ப்போம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் மந்தையின் தலையீற்றுகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகள், பாருங்க, அவன் பெஸ்டா கொண்டு வருகிறான். கொழுமையானதை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். அல்லேலூயா. கொழுமையானதை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். கர்த்தர் ஆபேலையும் அவன் கொண்டு வந்த கொழுமையானவைகளின் கர்த்தர் அவனுடைய பெஸ்டானதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கொடுத்தார். 100 வயதுல ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆபிரகாமுக்கு. ஒரு வாலிபன் ஆகிவிட்டார் ஈசாக்கு. இப்போ ஈசாக்கு மேல ஆபிரகாமுக்கு அளவு கடந்த பாசம். கர்த்தர் தான் ஆபிரகாமுக்கு 100 வயதுல அந்த குழந்தையை கொடுத்தா. இது ஆபிரகாமுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாம் தெரியும், 100 வயசுல எனக்கு பலனே இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு ஒரு பலனை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். இது ஆபிரகாமுக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, அந்த பெஸ்டான ஈசாக்கை தேவன் பலியிட சொன்னார், கொடுக்க சொன்னார். அது தேவனுக்கு கொடு. என்னையா நீர் தானேயா கொடுத்தீர்? நானா கேட்டேன்? 100 வயசுல உனக்கு பிள்ளையை தருவேன்னு சொன்னீர். வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, இப்படிதான் உன் சந்ததி இருக்கும்னு சொன்னீர். கொடுத்துட்டு வந்து இப்ப நீ அதை எனக்கு பலியிடுன்னு சொல்ற. கொடு, எனக்கே கொடு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஒரு 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 1 கோடி ரூபா ஒரு சொத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டார். நமக்கு பிள்ளையெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரு 1 கோடி ரூபா சொத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். சொத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சொத்தை எனக்கு கொடுன்னு சொன்னா நம்ம கொடுப்போமா? சொல்லுங்க, கொடுப்போமா? சிரிக்கிறத பார்த்தா கொடுக்க மாட்டோம். உண்மையில கொடுக்க மாட்டோம். நமக்கு கொடுக்க மனசு வராது. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார் ஆபிரகாம்கிட்ட, ஆபிரகாமே உன் பிள்ளை எனக்கு பலி கொடு. நீர் தானே ஆண்டவரை கொடுத்தீர், நான் கேட்கவே இல்லையே. நீர் தானே தரிசனமானீர். நீர் தானே உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிட்டீர். அவன் மூலமாக தான் உன் சன்னதி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணும் அப்படின்லாம் சொன்னீர் ஆண்டவரே. சொல்லலை. அவன் உடனே, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை தேவன் சோதித்தார். அல்லேலூயா. அவன் பிள்ளையை கொடுக்கிறானா ஆண்டவருக்கு தெரியும். ஆபிரகாம்னா அவன் கொடுக்கிறவன், நிச்சயமா கொடுப்பான், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. தெரிந்தவர் அவன்டே போய் கேட்கிறார், கொடுடா எனக்கு. அல்லேலூயா. சரி, ஆபிரகாமு தான் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சார். இந்த ஆபிரகாம் பெத்து வளர்த்தாரே ஒரு பிள்ளை, அதுவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. அல்லேலூயா. அப்பா, விறகு இருக்குது, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? ஈசாக்கு கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஈசாக்கு பார்த்து சொல்றார் ஆண்டவர். ஆபிரகாம் சொல்ற, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன் தான் பலியிட போறேன்னு அவனுக்கு தெரியும். ஆபிரகாம் சொல்லி சொல்லி வளர்த்திருப்பார். அதனால அவங்க மாறு பேச்சு ஒண்ணுமே பேசல. மேலே கட்டை மேலே ஏறி படுறா அப்படிங்கிறாரு, படுத்துக்கிட்டான். கையையும் காலையும் கட்டுறாரு, அவன் அப்படியே அமைதியா இருக்கிறான். நம்ம அப்படி இருப்போமா? கொடுப்போமா? அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை கர்த்தருக்கு கொடுப்போம் தெரியுமா? நோஞ்சாம் பிள்ளையை கொடுப்போம். இதை வேணா கர்த்தருடைய ஊழியத்தை கொடுக்குறேன். அல்லேலூயா. அந்த நல்லா படிக்கிற பிள்ளை, அது எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம என்னைக்குமே நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லதை கர்த்தருக்கு இல்லை, நல்லதை நமக்கு இந்த கிழிஞ்சது நொண்டி நொடுசில கர்த்தருக்கு கொடுப்போம். அல்லேலூயா. ஊழியத்துக்கு கொடுக்கறது பாருங்க, ஊழியத்துக்கு கொடுக்கறது நல்ல பிள்ளைய, நல்ல முதன்மையான பிள்ளைய கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உருப்படாம இருக்கும்ல, அதைத்தான் சொல்லுவாங்க. அதை வேணா கர்த்தர் வேணா எடுத்துக்கிட்டுமே, ரட்சித்து அவனை ஊழியக்காரனா மாத்தட்டுமே. அந்த நல்ல பிள்ளைய கூட உனக்கு மனசு வராது. அந்த உதவாதது, ஊருக்கு அடங்காததை கர்த்தருக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆபிரகாம் அப்படி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏக சுதன் என்று சொல்லி பாராமல், அல்லேலூயா, அவன் கர்த்தருக்கு கொடுத்தான். அல்லேலூயா. ஆதிகாமத்துல அவர் கையை ஓங்கினாரு. ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல என்ன செய்யாத, கையை போடாத. அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எபிரேயர்கள் நிருபத்தில் போட்டிருக்குது. அவன்
பலி செலுத்தி பாவனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும், நான் எரிச்சா கூட இந்த சாம்பல் வந்து இன்னொரு ஈசாக்கை என் தேவனால கொடுக்க எனக்கு முடியும். அல்லேலூயா. நான் தகன பலியா நான் தகனிச்சா கூட அந்த தகன பலியா செலுத்தின அந்த சாம்பல் வந்து கூட எனக்கு இன்னொரு ஈசாக்கை என் தேவனால கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அல்லேலூயா. சரீரம் செத்து போனது, ஒண்ணுமே இல்லை. இந்த சூழ்நிலையில கர்த்தர் எனக்கு ஒரு ஈசாக்கை கொடுக்க முடியும்னா, எல்லாமே இருந்த சூழ்நிலையிலும் கூட எனக்கு ஒரு ஈசாக்கை தேவனால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்லும் போதே பாருங்க, ஆதியாகமம் 22:2 சொல்ற, உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாய் இருக்கிற ஈசாக்கை பலி கொடு. அப்படிதான் சொல்ற. அவர் சொல்லும் போதே அப்பொழுது அவர் உன் புத்திரன் அவர் சொல்ற பாருங்க, அவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. அவர் வந்து கேட்கிறார், ஈசாக்கை பலி கொடு, நான் கொடுத்த ஈசாக்கை எனக்கே கொடு அப்படின்னு கேட்கும்போது என்ன கேட்கிறார்? உன் புத்திரனும் உன் ஏக சுதனும், உனக்கு இருக்கிற ஒரே பிள்ளையுமாய் இருக்கிற நேசகுமாரனுமாகிய உனக்கு ரொம்ப நேசம் வந்துருச்சுடா ஆபிரகாம். அல்லேலூயா. அவர் உனக்கு ஒரே புத்திரன் தான், உன் ஏக சுதன் தான், அவன் உனக்கு நேச குமாரன் தான். எனக்கு தெரியும் நீ நிறைய அவன் மேல நேசம் வச்சிருக்க, எனக்கு தெரியும். அவனை என்ன செய்ய? எனக்கு ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. தகன பலியாக பலியிடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தகன பலியாய் நம்மளை பலியிட வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கை தகன பலியாய் பலியிடு. ஆபிரகாமே, ஈசாக்கை தகன பலியாய் பலியிடு. தகனிச்சிரு, எரிச்சிரு. போர் ஆண்டவரே, போய் இந்த பெஸ்டான பிள்ளைய, நான் ஆசையா வளர்க்கிற வாலிபனா வளர்த்த பிள்ளைய போய் உமக்கு கொடுக்கிறதா சொல்லல ஆபிரகாம். அல்லேலூயா. ஆபிரகாம் சன்னதியை பத்தி பேசுகிற ஊழியக்காரர்களே, ஆபிரகாமுடைய ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லாத, எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு. ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவர், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அப்படிதான் ஆண்டவர் சொல்ல, என் சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறவன். அல்லேலூயா. கொடுன்னு சொன்னா அவன் கொடுப்பான். அவன் தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நீயும் கர்த்தருக்கு கொடு என்று சொன்னால் கொடுக்கணும். அல்லேலூயா. நேரத்தை கொடு, உன்னை கொடு. அதான் ஃபாதர் சொன்னா, உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. அல்லேலூயா. ஆமா, உடலை கொடு, உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. சந்தோஷமா கொடுக்கணும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. அப்படி கொடுத்தால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிதாவுக்கு இருந்தது ஒரே குமாரன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு இருந்தது ஒரே குமாரன். அல்லேலூயா. அவருக்கு வேற குமாரன் இல்லை. பழைய ஏற்பாட்டில் எப்படி ஆபிரகாமுக்கு ஒரே குமாரனோ, பிதாவாகிய தேவனுக்கு ஒரே குமாரன், செல்ல குமாரன், நேசகுமாரன். வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு இன்னொரு குமாரன் இல்லை, அவருக்கு இருந்த ஒரே ஒரு குமாரன். அல்லேலூயா. அந்த குமாரனுக்கு பேர் இயேசு. அல்லேலூயா. அந்த குமாரனுக்கு பேரு இயேசு. ஒரு குமாரன் தான். அந்த இயேசுக்கு தெரியும், இந்த குமாரனை கொடுத்தா தான் அநேக குமாரர்களையும் குமாரத்திகளையும் நான் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசுவுக்கு தெரியும். அவருக்கு இருந்த ஒரே குமாரன், வேற குமாரன் இல்லை, வேற பிள்ளை இல்லை, வேற கொஞ்சிறதுக்கு தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஆட்கள் இல்லை. ஆனா அந்த குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நீயும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உனக்காக எனக்காக அந்த செல்ல குமாரனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி உனக்கு கொடுத்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் சொல்லுங்க, வாயத்தில் சொல்லுங்க, குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் கொடுக்கப்பட்டார் இந்த பூமிக்கு.
அல்லேலூயா. எதற்காக கொடுக்கப்பட்டார்? சகல உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியாய் இந்த பூமியில கொடுக்கப்பட்டார் பிதா. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவுக்கு தெரியும் தான் செல்ல குமாரனை கன்னத்துல ஓங்கி அறைவார்கள் என்று சொல்லி பிதாவுக்கு தெரியும். தன் செல்ல குமாரரை காரி துப்புவார்கள் என்று சொல்லி பிதாவுக்கு தெரியும். தன் செல்ல குமாரரை 39 அடி சவுக்கால அடிப்பார்கள் என்று சொல்லி பிதாவுக்கு தெரியும். ஏளனமாய் பேசுவார்கள், பிதாவுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் பிதா கொடுத்தார். இவளெல்லாம் கஷ்டப்படுவார் என் குமாரன், பிதாவுக்கு தெரியும். அல்லேலூயா. தன் குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? சொந்த குமாரன் சொல்லி பாராமல் இந்த மனு குலத்துக்காக அந்த இயேசுவை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் இந்த மனு குலத்துக்கு கொடுக்காம இருப்பது எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், எல்லாவற்றையும் கொடுப்பார். நீ தேவனுக்கு கொடுக்கும்போது, அல்லேலூயா, தேவனுக்கு கொடுக்கும்போது எல்லாம் உனக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்க தேடி போற அத்தனையும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அல்லேலூயா. ஆளுகை செய்வார், எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுப்பார். எப்போ? நீ கொடுக்கும்போது. அல்லேலூயா. கொடுக்கறதுல அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா சத்துரு கொடுக்க தான் விட மாட்டான். அல்லேலூயா. கொடுக்கத்தான் சத்துரு விடவே மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்? கொடுக்கும்போது கொடுக்காத, உனக்கு வச்சுக்கோ. இதெல்லாம் கொடுத்துட்டா நீ நாளைக்கு என்ன செய்வ? சத்துரு பேசுவான். சத்துரு அப்படி கொம்பு வச்சுட்டுலாம் வந்து பேச மாட்டான். நமக்கு நல்லவன் பேசுகிற மொழியை பேசுவான். இதை கொடுத்துட்டா நீ நாளைக்கு என்ன செய்வ? யார்கிட்ட போய் கை நீட்டிருப்ப? அப்படி சொல்லுவான். அல்லேலூயா. நீ ஒரே ஜெபம்னு போனா, இல்லை வேலையை போட்டு ஒரே ப்ரேயர்னு போனா, சத்துரு உனக்கு நல்லது செய்தது போல தான் சொல்லுவான். அல்லேலூயா. தேவனுக்கு நீ பயன்படக்கூடாது, இதில் அவன் கவனமாக இருப்பான். அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயன்படக்கூடாது, தேவன் சொன்ன கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியக்கூடாது. அல்லேலூயா. இது சத்ருவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அதனால தான் கொடுக்கவே விட மாட்டான். அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் வெறும் அது மறுபடியும் சொல்றேன், பணத்தை மாத்திரம் அல்ல, பணம் ஒரு மேற்றே அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த மீட்டிங் நடத்தும் போது நிறைய பேர் கேட்டாங்க, பெரிய நான் சொல்ற பெரிய ஆட்கள் என்ன பிரதர், பட்டணத்தில் நான் என்கிட்ட பேசுனவங்களுக்காக சொல்றேன், பட்டணத்தில் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? வியாபாரமே இல்லை பிரதர். எப்படி 10 லட்ச ரூபா? என் கூட உள்ளவங்க சொன்னாங்க, நீங்க அவசரப்பட்டீங்க, காணிக்கை எடுத்து அப்படியே கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்களே. எனக்கு தெரியும், என் ஆண்டவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. கொடுக்க நினைச்சா கூரையை பிச்சுட்டு கூட அவர் கொடுப்பார். அல்லேலூயா. மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பார் உண்டோ? கல் திங்க கெடுக்கிற பெற்றோர் உண்டோ? அல்லேலூயா. மீன் கேட்டா மீனை தான் கொடுப்பார், முட்டையை கேட்டா தேலை கொடுப்பாரா? அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இவைகளை கொடுக்க அறியாதிருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு அவர் அதிகம் கொடுக்க அவர் நிச்சயம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்த்ததை விட கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பழைய நல்ல பரிசுத்தவான்கள்லாம் அவங்க பாட்டு எழுதும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பாட்டு நேற்றை கேட்ட பாட்டு இன்னைக்கு மறந்து போகுது. அல்லேலூயா. நேற்றைக்கு படிச்சிருப்போம், இன்னைக்கு படிக்க சொன்னால் படிக்க முடியாது. அல்லேலூயா. மறந்து போயிடும். அர்ப்பணம் இல்லை, கொடு கொடு கொடு. நான் அடிக்கிறதுல ஒரு சாட்சி சொன்னேன், நீங்கள் மறந்துருப்பீங்க. நாகாலாந்து மாநிலத்தை குறித்து நான் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஒரு குடும்பம் தங்களை கொடுத்தது. அல்லேலூயா. தங்கள் உயிரை கொடுத்தது, ஜீவனை இந்த மண்ணுக்காய் கொடுத்தது. இன்னைக்கு மொத்த நாகாலாந்து மாநிலமே கிறிஸ்தவ மாநிலமாய் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவருடைய அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஒருவர் கொடுத்தது நிமித்தம் தன் ஜீவனையும் பாராதபடி தங்களை கொடுத்தார்கள். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எதை கொடுக்க போகிறோம்? கர்த்தருக்கு எதை கொடுக்க போகிறோம்?
உன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடு. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை வேற யாருக்கு கொடுக்காத. உன் இருதயத்தை வேற யாருக்கு கொடுத்தானோ உனக்குள்ள சாத்தான் வந்துட்டான். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை தேவனுக்கு கொடு. ஹல்லேலூயா. தேவன் அதில் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கொடுக்கும்போது நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் கொடுக்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுப்பாருங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. நேரம், காலம் எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்கணும். எல்லாம் தேவன் கொடுத்தது. உனக்கு கொடுத்த குடும்பம் தேவனுக்கு கொடுத்தது, தேவன் கொடுத்தது. உனக்கு கொடுத்த பிள்ளை தேவன் கொடுத்தது. பிள்ளையை வாங்கினதுக்கு அப்புறம் தேவனுக்கு அந்த பிள்ளையை கொடுக்கறது இல்லை, உலகத்துக்கு கொடுத்துருது. பிள்ளை அடங்காம தெரியுதானா? அடங்காம தான் தெரியும். ஹல்லேலூயா. பிள்ளை கீழ்ப்படிய முடியா? கீழ்ப்படியாது. எப்படி கீழ்ப்படியும்? பிள்ளையை வாங்கும்போது நீ தேவன்ட்ட எப்படி சொன்ன? ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா நான் உமக்கு தர்றேன். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் அப்படி சொல்லி நீ ஜெபம் பண்ணி இருக்கிற? இன்னைக்கு அந்த குழந்தையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறையா? வந்திருக்க அநேகர் அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். நானும் ஜெபம் பண்ணிருக்கிறேன். எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளையும் கர்த்தருக்கு கொடுக்குறேன். நான் அடிக்கதோட சொல்லுவேன் அவங்ககிட்ட 2 பேரையும் கூப்பிட்டு, நீ எனக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கணும், நீ வேலை பார்த்து கொடுக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை படிக்க வைக்கல. நீ என்னைக்குனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. கொடு, கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு கொடுக்க போகிற. நீ என்ன தானா வந்து தோட்டத்தையும் துறவையும் வாங்கிட்டாக்கும் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு? அவர் கொடுத்த பிச்சை தானே, அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே, அவர் கொடுத்தது தானே எல்லாமே. அப்போ அவருக்கு இல்லாதது எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாமே அவருக்குரியது, எல்லாமே தேவனுக்குரியது. ஏனென்றால் நான் தேவனுக்குரியவன். ஹல்லேலூயா. தேவன் எனக்குரியவர். ஹல்லேலூயா. ஆகவே நாம் கொடுக்கணும். கொடுக்கறது தான் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. முதன்மையானதை கொடுக்கணும், பெஸ்டானதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கறதுல ஒரு நாளும் தரித்திரமாக கொடுக்கக்கூடாது. பேதுரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு படகை கொடுத்தான். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு படகை கொடுத்தான். அவன் 2 படகு அமிழத்தக்கதான கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் ஒரு படகை கர்த்தருக்கு கொடுத்தான். அவன் வாழ்க்கை என்கிற படகை தேவனுக்கு கொடுத்தான். தேவன் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதித்தானோ அவன் படகுக்கு நிரம்பி அமிழத்தக்கதாய் அவர் எப்படி கொடுப்பார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் வரைக்கும் அந்த படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய் கர்த்தர் அன்னைக்கு பேதுருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்ததுக்கு காரணம், ஐயோ எனக்கு இருக்க ஒரு படகு தானே, நான் இதை கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னா நான் என்ன செய்வேன்? யோசிக்கவில்லை. ஹல்லேலூயா. அது தேவன் கொடுத்தது, அது தேவனுக்கே கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை நீர் கொடுத்தது, இந்த குடும்பம் நீர் கொடுத்தது. ஹல்லேலூயா. இந்த வசதி வாய்ப்பு நீர் கொடுத்தது, எனக்கு உண்டான எல்லாமே என் தேவன் கொடுத்தது. நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தேவனுடையவன், கிறிஸ்து என்னுடையவர், நான் கிறிஸ்துடையவர். மரணமானாலும் ஜீவனானாலும் எது என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? எல்லாம் அவர் கொடுத்தது. இந்த உயர்வு அவர் கொடுத்தது. நான் சொல்லுவேன், எல்லாமே அவர் கொடுத்தது. நான் மூணார் பட்டணத்திலிருந்து இந்த சிவகாசிக்கு வரும்போது ஒண்ணுமில்லாமல் வெறுமையாய் வந்தேன். எல்லாமே எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படியே நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். இப்போ சொன்னாலும் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படிய நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு உன்னை கொடுப்பாயா? எத்தனை பேர் இன்னைக்கு தேவனுக்கு உங்களை கொடுக்க ஆயத்தம்? எத்தனை பேர் ஐயா? ஒரு முறை பிரதர் ராஜு அவங்க சொன்ன சாட்சி என்னை அசைத்தது. அவர் ஒரு கூட்டத்தில் செய்தி கொடுத்து முடிச்ச உடனே ஆல்டர் கால் கொடுத்தாராம். யார் இந்த இயேசுவுக்கு ஊழியம் செய்ய யார் வர போறா ஊழியம் செய்ய கூப்பிடுறாராம். ஒருத்தர் வரலையா? அதுக்கு முந்தின நாள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும் கையை தூக்குறாங்க, எத்தனை பேருக்கு வீடு வேணும் கையை தூக்குறாங்க, எத்தனை பேருக்கு பணம் வேணும் கையை தூக்குனாங்க. கடைசி நாள் கூப்பிட்டாராம். எத்தனை பேர்
கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கும் ஆயத்தம். இந்த ஊழியத்தை செய்ய எத்தனை பேர் ஆயத்தம்? ஒரு முறை கூப்பிட்டாராம், ஒருவரும் கையை தூக்கல. 2 முறை கூப்பிட்டார், கையை தூக்கல. 3ஆம் முறை கூப்பிட்டார், கையை தூக்கல. 4வது முறை கூப்பிடும்போது ஒரு சகோதரி வந்தாங்களாம். அந்த சகோதரிக்கு வாய் கோணி இருக்குமா, 2 கையும் இப்படி திரும்பி இருக்குமா. அவளால் பேச முடியாது சரியா. அவளால் அங்கே கையை வச்சு எதையும் செய்ய முடியாது. அவளுக்கு கால் நடக்க முடியாது. அவ ஊந்து 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 அந்த கூட்டத்துக்குள்ள வந்தாளாம். இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க யார்? ஆண்டவர் கேட்கிறார், அறைகோவல் விடுகிறார். அந்த சகோதரி அப்படி வந்தாலாம். வந்து அந்த ஸ்டேஜுக்கு முன்னால் அப்படி நின்னாலாம். வாய் கோணிக்கிட்டு, கை கோணிக்கிட்டு, கால் நடக்க முடியாதபடி. ராஜபுரம் கேட்டாராம், நான் உனக்கு என்னமா செய்யணும்? ஜெபம் பண்ணுமா? இல்லைன்னா நான் இயேசுவுக்காக எதையாவது செய்யணும். அல்லேலூயா. வாய் கோணிச்சிருக்கு, கை கோணிச்சிருக்கு, கால் நடக்க முடியல. நான் இயேசுவுக்காக எதையாவது செய்யணும். அவர் கேட்டாராம், அம்மா நல்லா இருக்கிறவங்களாம் யாரும் வரலம்மா, நீ ஒன்றும் உதவாதவ. அவன் சொன்னான், அண்ணா நான் நல்ல டிராயிங் வரைவேன், என்னால் டிராயிங் வரைய முடியும். இந்த வாயில பென்சிலை வச்சு டிராயிங் வரைவேன். இது மூலமா என் இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து செல்வேன். ஜோமணி அனுப்பிட்டாராம். 2 வருஷம் கழிச்சு அதே கிராமத்துக்கு போகும்போது அந்த தங்கச்சி வந்து ஸ்டேஜில் சாட்சி சொன்னாராம், அண்ணன் அன்னைக்கு வந்திருக்கும் போது என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இப்போ 40 கிராமத்தில் சண்டே கிளாஸ் எடுத்து அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை என் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தியிருக்கிறேன் என்று சொன்னாலா. என் தேவ ஜனமே, ஒரு ஊனமான சகோதரியால, ஒரு ஊனமான ஒரு பெண்ணுனால அதை செய்ய முடியும் என்று சொன்னா, உனக்கு நல்ல கால் கொடுத்திருக்கிறாரு, நல்ல கை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வாய் கொடுத்திருக்கிறாரு. ஏன் இயேசுவுக்கும் வாழ்க்கையை கொடுக்க முடியாது? ஏன் இயேசுவுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது? ஏன் உன் வாலிபத்தை இயேசுவுக்கு கொடுக்க முடியாது? ஏன் உனக்கு உண்டானது இயேசுவுக்கு கொடுக்க முடியாது? கொடுத்துப்பா, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்துப்பா, கர்த்தர் உன்மேல் பிரியப்படுவார். அப்படியே முழங்கால் போட்டு உணர்ச்சி வசப்பட்டு